தொழுகைக்கு டெய்லியும் பிள்ளைகளை அனுப்புங்க. பிள்ளைகளோட சேர்ந்து நீங்களும் போங்க. நீங்களும் சேர்ந்து வீட்டில் தொழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காகமா 7 வயசு தொழ சொன்னாங்க, 10 வயசு தொழ சொன்னாங்க? யாராவது காரணம் தெரியுமா? பெற்றோர்களுக்கு காரணம் தெரியுமா? ஏன்னா தொழுகையினுடைய நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை என்னன்னா, பருவ வயதை அடைந்தால் மட்டும்தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொழுகை கடமை. இது தொழுகையினுடைய நிபந்தனைகள்ல 9 நிபந்தனைகளோ நிபந்தனை. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க எப்போ பருவ வயதை அடைகிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு தொழுகை கடமை. ஆனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் 7 வயசே தொழ சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதுக்காக தெரியுமா? மாணவர்கள் இல்ல, பெற்றோர்கள் கேட்கிறாங்க. காரணம் என்னன்னா, 7 வயசு தொழ சொல்லுங்க, 10 வயசுல அடிச்சு தொழ சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அப்பதான் உங்க பிள்ளை பருவவயது அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? கரெக்டா தொழ போவான். ஒருவேளை அவன் பருவவயது அடைஞ்சதுக்கப்புறம் தொழ போதா, பருவவயது அடைஞ்சதுக்கப்புறம் நீ தொழ போனா போதும், அதுக்கு வீட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு அவன் பருவவயதை அடைஞ்சு அவன் சரியா ஒரு நாளைக்கு 5 வருஷம் தொழுவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. ஒருவேளை 12 வயசுல அவன் பருவவயதை அடையலான்னு வச்சுக்கோங்களேன், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க சரியா 5 வேளை தொழுகை தொழுவதற்கு அது 20 வயசு ஆயிடும். அதுவே அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல 7 வயசுல பழக்கிறோம், அவன் தொழ போக ஆரம்பிக்கிறான் அப்படின்னா 10 வயசுல அடிச்சு தொழ போக சொல்றான் அப்படின்னா அவன் பருவவயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? சரியான முறையில தொழ போவான். அந்த தொழுகை அவனுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி போல பழகிடும். சரிங்களா? இது நாங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அதே மாதிரி பிள்ளைகளை மார்க்கத்தை கற்றுக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்க என்ன பண்ணுங்க? அதிகமா மார்க்கத்தை படிங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி அனைவருக்குமே ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர் தான். எந்த ஒரு கூத்தாடியும் எந்த ஒரு நடிகரும் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்போது பசங்களுக்காக படித்த பசங்களுக்கு சம்மர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வழங்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்முடைய ஜமாஅத்தின் தலைவர், சாத்திர ஜமாஅத்தினுடைய தலைவர் சாஜுதீன் அவர்கள்